கர்த்தரை வார்த்தைக்கு நேராய் புறப்படுவோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 61 அதிகாரம் 1 வசனம். The book of Isaiah chapter 61 and verse 1. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்துதலை கூறவும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஜெபிப்போம். பிதாவே, நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் தருகிற வார்த்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி எங்களை ஆயத்தப்படுத்துகிறோம். ஆவியானவர் எங்கள் ஸ்தலத்திலே, எங்கள் உள்ளங்களில் பிள்ளைகள் இருக்கிற ஸ்தலங்களில் மகிமைப்படுவீராக. நீர் மாத்திரம் வெளிப்படுவீராக. எங்கள் இதய கதவை திறந்து உங்களை வரவேற்கிறோம், ஏற்றுக்கொள்ளுகிறோம். கிறிஸ்து இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென். So God bless you. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறும். ஒரு அல்லேலூயா சொல்லுவேன். இந்த புதிய வருடத்தில் பிரவேசித்திருக்கிறோம். அற்புதமான தேவனுடைய வார்த்தைகளையும் நாம் பெற்றிருக்கிறோம். இந்த அபிஷேகம் என்னும் தேவனுடைய அதிசயமான அபூர்வமான கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இந்த அபிஷேகம் தேவன் மேல் இருக்கிற அபிஷேகம். கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்து ஞானஸ்நானம் பெற்ற பின்புதான் அவர் மேல் இந்த அபிஷேகம் வந்து இறங்கிற்று. அதன் பிறகுதான் அவர் இந்த வேலைகளை எல்லாம் சுவிசேஷமாய் செய்ய ஆரம்பித்தார். இந்த புதிய வருடத்தில் நாம் வந்திருக்கிறோம். அபிஷேகம் பெறாத யாராவது இருப்போமானால் இந்த அபிஷேகத்தை நாம் நாட ஆரம்பிப்போம். காரணம், நாம் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டு இருக்கிறோம். We are sent into this world. இந்த உலகத்திற்கு நாம் அனுப்பப்பட்டு இருக்கிறோம். எதற்காக? எப்படி சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய அந்த கிருபையுடன். சுவிசேஷம் என்பது என்ன? ஒரு மனிதனுக்காக ஒருவன் மரிக்கப் போவதில்லை. கிறிஸ்து இயேசு சொல்லுகிற பொழுதே, ஒருவேளை நல்லவனுக்காக ஒருவன் மரிக்க துணியலாம் என்று சொல்லி இருக்கிறார். அவ்வளவுதானே தவிர யாரும் உண்மையான சிநேகிதன் மரிக்கப் போவது இல்லை, மரிப்பது பிரயோஜனமும் இல்லை. ஆனால் நமக்காக ஒருவர் மரித்தார் என்பதை நாம் உள்ளத்தில் விசுவாசித்து, அவர் சிந்தின ரத்தம் எனக்காக என்பதை அறிந்து, அவரே கிறிஸ்து இயேசு என்பதை நாம் அறிந்திருப்போமானால் அந்த அபிஷேகம் நம்மில் இறங்கி வர ஆரம்பிக்கிறது. கர்த்தர் தம்மிடத்தில் வைத்திருக்கிற அபிஷேகத்தை தம்முடைய பிள்ளைகளாக நமக்கு ஊற்றி விடுகிறார். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். நமக்கு இலவசமாய் கிடைக்கிற இந்த அபிஷேகத்தை நாம் வாஞ்சையோடு தேடி நாடி பெற்றுக்கொண்டால்தான் கிறிஸ்தவ வாழ்க்கை சாட்சியின் வாழ்க்கையாய் மாறும். நாம் தடுமாறுகிற இந்த வேத புத்தக வாசிப்போம், ஜபத்தின் ஜபம் நேரங்கள் தவறி போவதற்கும் தடையாய் இருப்பது அபிஷேகத்தின் காரியம் மாத்திரமே. நாம் அபிஷேகத்தை பூரணமாய் பெற்றிருக்கிறோமானால் இவைகள் எல்லாம் நேர்த்தியாய் தானாய் செயல்பட ஆரம்பித்து விடும். இந்த நியூ இயர் ஆயிடுச்சு, 4 நாள் ஆயிடுது. 1ஆம் தேதி எல்லாம் ரெசல்யூஷன் பண்ணியிருப்போம். ஆண்டவரே, இந்த வருஷம் 1 மணி நேரமாவது கண்டிப்பாக நான் ஜெபம் பண்ணிடுறேன். ஆண்டவரே, நான் கோவப்பட மாட்டேன். எல்லாம் இன்னைக்கு 4 நாள் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். நம்ம பண்ணின காரியமும் நம்ம விரும்பின காரியமும் இன்று நடந்திடும் காரியம். ஏன் இவைகள் தடைப்படுகிறது? நாம் சகலவற்றையும் ஆவியினாலே மேற்கொள்கிறவர்கள். இந்த ஆவியின் அபிஷேகத்தில் இருக்க வேண்டும். இந்த வருஷம் கர்த்தர் நம்மை விடுதலை செய்கிறவராக தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆமை அழைப்பில் அநேகம் உண்டு. நான் கர்த்தருக்காக ஊழியம் செய்ய விரும்புகிறேன், முடியலை. ஆனால் அப்படி சொல்லிகிட்டே இருப்பாங்க. சில ஊழியத்துக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு தெரிந்த ஒரு அன்பு அங்கிள் இருக்கிறார்கள். நம்முடைய பார்ட்னர் தான். அவங்க பழனியில் இருக்கிறார்கள். அவர் ஒரு பெரிய பேங்க் ஆஃபீஸர். நம்முடைய அண்ணன் மோகன்சி அண்ணன் அவர்களுக்கு மிகுந்த நெருக்கமான ஒரு நண்பர். அவர் வேலை செய்து கொண்டிருக்கார். ஸ்டேட் பேங்கில் வேலை செய்து கொண்டிருந்தார். திடீர்னு ஆண்டவர் பேசினார், நீ வேலையை விட்டு நிறுத்து என்று. இவர் புரியவில்லை. எதற்கு ஆண்டவரே? நீ எனக்காக ஊழியம் செய்ய வேண்டும். நான் எப்படி ஊழியம் செய்வது? இதுவரை ஒருவரிடத்தில் பேசினதும் இல்லை, ஆண்டவர் பற்றி பேசினதும் இல்லை. ஆண்டவர், நீ வேலை விட்டு நிறுத்து. உடனே வேலை விட்டு இறங்கி விட்டார். ராஜினாமா செய்து விட்டார். அவருக்கு இன்னும் நல்ல தொகை விஆர்எஸ்ல கொடுக்கப்பட்டது. அதை வைத்துக் கொண்டார். இன்று வரை நான் எனக்கு அறிந்த ஒரு 10 வருடங்களாக இருக்கிறார். இன்னும் ஒரு வருடம் கூட என்று ஞாபகம் இல்லை. 10 அல்ல 12 வருடம் அநேக மிஷனரிகளுக்கும் ஊழியர்களுக்கும் வருகிறதை பிரித்து அனுப்பிவிடுவார். வீட்டு வாடகை மாத்திரம் அவர் கொடுக்கிறார். அவர் மனைவி அரசு வேலைகளில் இருக்கிறார்கள். அற்புதமான சகோதரி, அவர்கள் இன்னும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள்.
இன்னும் சொந்த வீடு இல்லை. இருந்த வீடெல்லாம் விற்று விட்டார்கள். 2 பிள்ளைகள் அவர்களுக்கு, மகன் திருமணமாகிவிட்டது. அழைப்பு எப்படி செய்ய முடியும்? நம்முடைய ஊழியத்தில் தொடர்ந்து இந்த மிஷனரியில் தாங்குவதற்கு பல வருடங்களுக்கு முன்பதாக கர்த்தர் வருடத்தில் பேசினார். இன்று வரை இடைவிடாமல் அதை செய்து கொண்டிருக்கிறார். நமக்கு மாத்திரமல்ல, நம்மை போல பல மிஷனரிகள். இதனால தான் நம்மோடு சேர்ந்து இந்த ஊழியங்களை நாம் தாங்க முடிகிறது, செய்ய முடிகிறது. இது அவர் உதவி செய்வதற்கென்று கர்த்தர் வைத்த ஒரு ஊழியம், தாங்குகிற ஒரு ஊழியம், அழைக்கிற ஒரு ஊழியம், ஜெபிப்பது ஒரு ஊழியம். சில நாட்களில், ஆரம்ப நாட்களில் எனக்கு ஊழியம் என்ன செய்வது என்று எனக்கு தெரியாது, அழுவேன். அன்றைய இவ்வளவு வரங்களை கொடுத்திருக்கிறீர். நான் ரோட்டில் கூட பிசாசு ஓடுகிறது, அலறுகிறது, ஆனால் நானும் ஒற்றுமற்றவர்களாக இருக்கிறேனே. கர்த்தர் அப்பொழுது என் இடத்துல பேசினார், நீ என்னோடு பேசுவது தான் உன் முதல் தரிசனம். அப்படிதான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். இந்த கர்த்தருடைய ஜெபத்தை தரிசனமாய் மாற்றினார். அந்த தரிசனத்தை ஜீவ நதியாய் மாற்றினார். தேசமும் உலகத்தில் பல பகுதிகளும் கர்த்தர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். நண்பு குடும்பத்தாரே, கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுத்ததே கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிற ஒரு அபிஷேகம். இதற்கு ஊழியம் தேவையில்லை. இயேசு கிறிஸ்து அவர் எங்கும் பைபிள் காலேஜில் போய் படிக்கவில்லை. ஆசாரியர்களுக்கு கீழே இருந்து வேலை செய்யவில்லை. ஆனால் ஆசாரியர்களுக்கும் பிரதான ஆசாரியர் அவராயிருந்தார். த காலிங், அவர் அழைத்த அழைப்பை அறிந்து கொண்டு அதை செயல்படுத்துவதற்கான இந்த அபிஷேகம். இந்த அபிஷேகம் அநேகத்தில் பேசுகிற பொழுது அசைவை உண்டு பண்ணும். அறுவடைக்கு பிரத்யேகமான மற்றொரு காரியம் வேதமும் ஜெபமும் கலந்த மனதுருக்கம். நாம் ஜெபிக்கிற பொழுது யாருக்காக உண்மையை மனதிலே உணர்ந்து ஜெபிக்கிறனோ அந்த ஆத்மா எப்படியாகிலும் தொடப்படும். கடந்த நாட்களில் ஆசீர்வாதம் வந்து தேவனுடைய வார்த்தைக்கு பகிர்ந்து கொண்டார்கள். அவருடைய நண்பர் ஒருவர் இருந்தார். அவர் ஒரு அவிசுவாசி. இவர்கள் பிரிந்து 30 வருடங்களுக்கு மேலாகிறது. பள்ளியில் படித்தவர்கள். ஆனால் பல ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த 2-3 மாதங்களுக்கு முன்பதாக சென்னையில் அருகில் ஒரு கூட்டத்தில் போய் பார்க்கிற பொழுது பெரிய மீட்டிங் நடந்தது. அங்கே இவரை பார்க்கிற பொழுது இவரும் கண்டுகொண்டார். இவன் அவன் மாதிரி இருக்குதே, அவன் இவனை மாதிரி இருக்கு, 2 பேரும் தானே. இவர் கையில் பைபிள். அவர் சொல்லுவார், இவன்கிட்ட ஒரு வார்த்தை பேசினாலும் பேச முடியாது, அவ்வளோ கிண்டல் பண்ணுவான். ஆனால் நான் அப்பயே ரட்சிக்கப்பட்டுட்டேன், இவனுக்கு சொல்லி பார்த்தேன், விட்டுட்டேன். ஆனால் இன்னைக்கு பார்த்தா அவனும் ஒளி செய்து கொண்டிருக்கிறான் ஆண்டவருக்காக. என்னோட ஜெபம் நான் வீணா போகிறேன். உன் கண்கள் காணும். நாம் ஜெபிக்கிற காரியத்தை கண்கள் காணும். இவெல்லாம் இங்கே வாய்ப்பே கிடையாது. எவ்வளோ வசம் சொல்லிட்டு மாற்றம் இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனால் ஒரு நாள் அவர்கள் தேசத்தில் பல பகுதிகளில் ஏதோ ஒரு இடத்திலே கர்த்தர் அவர்களை தொட்டு கீழ்ப்படிவார். ஏன்? அவர் ஜெபத்தை கேட்கிறவர். மாம்சமான யாவருடைய ஜெபங்களை கேட்கிறவர். அப்படியான ஜெபத்தை கேட்கிறவர் இந்த அபிஷேகத்தோடு இணைந்து ஜெபிக்கிற பொழுதுதான் அந்த இடத்தில் அசைவாட முடிகிறது. ஊழியத்தின் ஆரம்பம் இந்த ஜெபம், அன்பு, உபசரிப்பு. இயேசு அரவணைக்கிறார். அல்லேலூயா. அந்த மனதுருக்கத்தை கர்த்தர் கொடுக்கிறபடினால் தான் நாம் அழுது ஜெபிக்க முடிகிறது. யாரோ ஒரு மனிதனுக்காக இல்லாத ஒரு மனிதனுக்காக எப்படி கண்ணீர் விட முடியும்? இந்த மனதுருக்கத்தை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மனதுருக்கம் இருக்குமானால் தான் இந்த கட்டுண்டவர்களுக்கு உதவி செய்ய முடியும். பிசாசிலிருந்து விடுதலை பெற முடியும். காயம் கட்ட முடியும். சிறைப்பட்டவர்களுக்கு ஆறுதலை கொடுக்க முடியும். நம்முடைய வார்த்தை ஒன்று போதும், காயம் கட்டிவிடும். கடந்த 1ஆம் தேதி வந்த எல்லாரும் அவிசுவாசிகள் வெளியே வந்தவர்கள். அதில் ஒரு தம்பி சொன்னார், நான் பல சர்ச்சுக்கெல்லாம் போயிருக்கிறேன், ஆனால் இது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. இங்கே தான் அன்பு கொடுக்கறத பார்த்துருக்கிறேன், இப்படி அன்பை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. காரணம், இது அவருடைய வீடு. அப்போ இன்னும் சில நாள் ஆகும், தானாக வர ஆரம்பிப்பார்கள். எப்பொழுது ஜெபம் என்று கேட்பார்கள், நான் வரலாமா என்று கேட்பார்கள். அப்படிதான் வேலூரில் ஜெபம் நடந்து நான் கம்யூனியன் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அங்கே உட்கார்ந்து ரசிக்கப்படாதவனை பார்த்தார். இறங்கி ஓடி வந்தார். ஃபஸ்ட்டு எனக்கு கொடுப்பீங்களா? எனக்கும் கொடுத்துருக்கணும் முழங்கால் போட்டுட்டார். அவருக்கு அது என்னன்னே தெரியாது. எனக்கு தர்ம சங்கடமாக போச்சு. அதுவரை நான் என்ன செய்ய? உள்ளத்தில் ஒரு கிரியை, என்னுடைய பிற்கப்பட்ட சரீரம் அப்பவும் உள்ள போயிடுச்சு. கத்த சும்மா விட்டுருவாரா? உடனே நான் என்ன செய்ய? உடனே உணர்ந்தேன், இதுவரை செய்யாத ஜெபம், கேட்கப்படாத ஜெபம் இருக்குமானால் இதன் மூலமாக கேட்கப்படும். கொடுத்த இயேசு நாம் ஆண்டவர் என்னை மன்னியும், ஆனால் உங்களுடைய ரத்தம் வல்லமை உள்ளது, சரீரம் வல்லமை உள்ளது என்று நான் கொடுக்குறேன், போடு முழங்கால. இதுவரை யாரும் ஜெபிக்க விட மாட்டார், திட்டிக்கிட்டே இருப்பார். அவன் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டாங்க, நான் குடும்பம் அவர் ரட்சிக்கப்படவே இல்லை. கத்த கிரியை செய்வார். ஒரு நாள் வரும், தலைகீழாய் மாறிப்போம். நாம் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். 61ஆம் அதிகாரம் ஏசாயா 4ஆம் வசனம். அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டுவார்கள்,
பூர்வத்தில் நிர்மூலமானவர்களை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழாய் கிடந்த பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். நல்லிலே சொல்லுவோமா? இந்த வார்த்தை தான் நீங்க எடுத்துட்டு போகணும். நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவர்களை எல்லாம் கட்ட நீங்கள் வீட்டுக்குள்ள போகிறீர்கள். பூர்வத்தில் நிர்மூலமாகிவிட்டது. பூர்வம் என்பது எத்தனை வருட காலம் தெரியுமா? தெரியாது. ஆதி நாட்களில் அழிக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள், அழிக்கப்பட்ட சாபங்களினால் அழிக்கப்பட்டவர்களை நீங்கள் கட்டி எழுப்பும்படி தேவன் உங்களை விரும்புகிறார். கர்த்தர் பயன்படுத்துவார். தலைமுறை தலைமுறையாக இடிந்து கிடந்த அவருடைய ஆசீர்வாதத்தின் வாழ்க்கை. சொல்வார், பிரதர் எனக்கு எல்லாமே இருக்கு, ஆனால் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை. இங்கு மதுரையில் ஒரு பிஸ்னஸ் மேன் வந்தார். அவருக்கு வீட்டினுடைய இடங்கள் மாத்திரம் 55 கோடிக்கு இடம் இருக்கிறது. ஆனால் அவரோ வீட்டு வாடகை கொடுத்து குடியிருக்கிறார். பிரதர் எல்லாம் இருக்குது பிரதர், லேண்ட் எல்லாம் இருக்குது, ஆனால் எனக்கு சந்தோஷம் இல்லை. நான் பல வருஷம் ஓடுறேன், எனக்கு முடியலை. நான் அமர பண்ணினேன், உபவாசி பண்ண வைத்தேன், ஜெபம் பண்ணினேன், ஒரு அற்புதமும் நடக்கவில்லை. நான் கேட்டேன், ஏன் ஆண்டவரே, ஏன் இப்படி? ஆண்டவர் சொன்னார், அவர்கள் கொடுக்கும் பொழுதெல்லாம் பெருமையை பற்றி கொண்டார்கள். இப்பொழுது முன்னிடத்தில் வந்து இருப்பது இதில் விடுதலை செய்து பணம் பாற்றி காரியங்களை முடிப்பதற்காக தவிர இயேசுவுக்காக அல்ல. ஆனாலும் நம்முடைய வேலையில் கெஞ்சுவது, ஆண்டவரே சித்தமானால் கிருபையாய் மன்னித்தார்கள். 55 கோடி மதுரையில் வச்சிருந்தா இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கும். அவர் சொன்னார், பிரதர் உங்கள் தம்பி கூட்டிட்டு வரலான்னு பைக்கில் கொண்டு வந்தேன் பிரதர், பைக்கு பஞ்சர் ஆகி போயிடுச்சு, பஞ்சர் பாக்கெட்ட காசு இல்லை பிரதர். சாபங்கள். இப்படி பாழாய் கிடந்த பட்டணங்களை கர்த்தர் உங்களை வைத்து கட்ட விரும்புகிறார். அதற்கு தான் இந்த அபிஷேகம், அதற்கு தான் இந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படியால் எப்படி கிரியைகள் நடப்பிக்கும், நம்முடைய வாழ்க்கையில் எப்படி அற்புதங்கள் நடக்கும்? முதல்ல நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸ், நாம் அதை அனுபவிப்பதற்கு தேவனுடைய ஆவியானவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். அமைதி என்பது நல்லது, ஆனால் ஆவியில் அமைதியாக இருந்து விடக்கூடாது. யாரும் வாக்குவாதம் பண்ணாமல் இருப்பது நல்லது. ஆண்டவரிடத்தில் போய் அவருடைய வார்த்தை கேட்காமல் இருந்து இருப்போமானால் அது ஒரு சாபமாய் மாறிவிடும். பேர் சொல்லியிருப்பாங்க, ஐயோ ஒரு காரியம் இல்லை, வாழன்னு பேசிக்கிட்டே இருக்கா பிரதர், தோணன்னு பேசிக்கிட்டே இருக்கா, கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. உன் ஒய்ஃப்கிட்ட ஒன்டே சொல்ல முடியலையே, நான் இருந்து சொல்ல முடியுமா? முடியாது. சொல்லுவாங்க, பிரதர் ஜோமன் போதெல்லாம் ஆரம்பிச்சாரு பிரதர். கடந்த வாரத்தில் தாய் வந்தார்கள், கண் பார்வையற்றவர்கள். அவர்கள் ரட்சிக்கப்பட்டு இப்போ ஊழியம் செய்கிறார்கள். பிள்ளைகளும் ரட்சிக்கப்படவில்லை, கணவனும் ரட்சிக்கப்படவில்லை. நான் சரி, உங்கள் குடும்பத்தை எப்படி பார்க்குறீங்க? பிரதர் எனக்கு கண்ணு கொஞ்சம் அமைஞ்சு போயிட்டு, அவங்க என்னை பார்க்குற மாதிரி இருக்கு, அவங்க எங்கே பார்த்து உட்காந்துருக்குறாங்க. அவங்க சொன்னாங்க, ஆண்டவர் என்னை தொட்டுட்டார் பிரதர், அந்த அன்புக்காக நான் எதாவது செய்யணும்னு விரும்பினேன். என் ஹஸ்பண்ட் என்னை தடை செய்யவே மாட்டார். ராத்திரி 9 மணி ஆச்சு, சிஸ்டர் 9 மணி ஆச்சு, உங்கள் வீட்டில் சத்தம் போடுவாங்க. இல்லை பிரதர், சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு வந்துட்டேன். கண் இல்லாத சகோதரி, கண்களற்ற சகோதரி, தன் கணவனுக்கு பிள்ளைகளுக்கு ஆகாரம் செய்துவிட்டு எப்படியும் கேட்டு வந்து இறங்கி பஸ் அட்ரஸை வாங்கி இங்கே வந்துட்டாங்க. எனக்கு அவங்க பார்வை இல்லாதவங்களுக்கு தெரியாது. காரணம் அவர்களுக்கு கண்ணு நல்லா இருக்கும், ஆனால் பார்வை இல்லை. நானே நல்லா பார்த்து பேசுகிறாங்களே நினச்சேன். இன்னும் வைராக்கியம். சரி சார், எதற்காக வந்திருக்கீர்கள், எதற்காக உங்களுக்கு ஜெபிக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது, கர்த்தருக்காய் வாழணும் பிரதர், கர்த்தருக்காய் ஆத்துமாய் அறுவடை பண்ணணும், ஊர் ஊராக போகணும், தெரு தெருவாக போகணும். எப்படி போவீங்க? எங்கிருந்து வருது உங்களுக்கு நம்பிக்கை? எனக்கு கண்ணு தான் பிரதர் தெரியல, என் கூட கர்த்தர் இருக்கிறதுனால இந்த 15 வருஷம் குருடாவே கர்த்தருக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். மனம் உடைந்தது. அவர்கள் அனைவரும் கண் பார்வை தெரியாத சபையை நடத்தி கொண்டிருக்கிறார்களாம். அவர் பலரும் சேர்ந்து இன்னொரு கண் தெரியாத ஒரு பார்வையற்ற ஒருவரை சந்தித்தேன். அவர் வந்து நீட்டாக கண்ணாடி போட்டு அருமையாக பிரசங்கம் பண்ணினார். முடிந்தவுடன் கரம் கொடுத்து பேசினோம். அவர் சொன்னார், பிரதர் மதுரைக்காக ஜோம் பண்ணுங்க பிரதர், இந்த மாவட்டத்தில் இத்தனை வருஷம் போராடி இருக்கேன், யாருக்கும் 28 வருஷம் போராடி இருக்கேன் பிரதர், 40 சர்ச்சு தான் கட்ட முடிஞ்சிச்சுங்கிறார். எனக்கு உள்ளவெல்லாம் துடிச்சது. ஹவு இஸ் இட் பாசிபிள்? எப்படி முடியும்? பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் நிழலிட்டு இருக்கிறார். நமக்குள் தேவன் இருக்கிற பொழுது இது சாத்தியமே. கட்டுண்டவர்களை விடுதலையாக செய்வீர்கள். நாம் உதவிகள் செய்ய விரும்புகிறோம், அநேக உதவிகள் செய்கிறோம். அதனை பரலோகத்திற்கு கொண்டு போவதல்ல, அது தேவனுடைய ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொடுப்பது. அது பரலோக கனிகளில் ஒன்று. ஆனால் ஆவியானவர் உள்ளே இருப்பார். ஆனால் இந்த உதவி அறுவடையாய் மாறிவிடும். ஏன் அறுவடையாய் மாற வேண்டும்? நான் கடை போகும்போது நான் சொல்லிக் கொடுப்பேன், ஆண்டவரே டீக்கு காசு கொடுக்குறேன், கர்த்தர் தொழுகிறாங்க, கையில் இயேசுன்றதை பிரதர் 2 டீ கொடுங்க, பிரதர் ஒரு வடையை கொடுங்க. நல்லா போகும்போதே சிரித்து பேசுவாங்க, எப்படியாவது பேசிடுவேன். அப்படிதான் நம்ம ஊழியம். ஒரு டீ சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, ஒரு வீட்டிலலாம் வரும்போது நல்லா இருக்கீங்களா, கூட்டம் கம்மியாக இருக்கும், ஒரு நாள் வந்து கேட்டேன், பிரதர் எத்தனை வருஷமாக இங்கே டீ போடுறீங்க? ஆக்சுவலாக 42 வருஷம் போட்டிருக்கேன் பிரதர். பெரியாரில் போய் சம்சமில் போய் அங்கே சம்சம் டீ சென்டர் இருக்கு இல்லையா, அங்கே போய் 42 வருஷம்.
பிரதர் எல்லா பேருக்கும் உங்களுக்கு சந்தோஷம் இல்லை ஏன்னு கேட்டேன். டக்குன்னு பார்த்துட்டாரு. 5 நிமிஷம் வரேன்னு சொல்லி அதை தனியாக கூட்டு போயிட்டார். யார் சொன்னா உங்களுக்கு? நான் சொன்னேன், நான் பாவத்தில் உள்ள எனக்கு இயேசுன்னு ஒருவர் தெரியும், அவர் என்று பேசினார். என்ன ஆச்சு? பிரதர் என் பிள்ளை படிக்கிறா, அவளுக்கு ஒரே மகள், ஒய்ஃபியாக இருந்துச்சு. அப்பா அம்மா சொத்து இல்லாமல் என்னை விட்டு விலைக்கிட்டாங்க. நான் கஷ்டப்பட்டு பிள்ளை மட்டும் படிக்க வச்சுட்டேன், நல்லா படிச்சுட்டா. ஆனால் எனக்கு சமாதானமே இல்லை பிரதர். ரோட்டில் ஒரு கையில் கப்பு வச்சிருக்கேன், ஒரு கையில் கையை போட்டு யார் ஜெபம் பண்ணவருக்கா. கர்த்தர் நல்லவர், கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குகிறவர். அடுத்த முறை இப்போ போனால், பாஸ்டர் வாங்க, டேய் டோக்கனை போட்டு கொடு, எப்படி இருக்கீங்க ஃபாதர், நான் சர்ச்சுக்கு வரணும் வரணும் வரணும், வாங்க 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 வாங்க. ஒரு நாள் வரும் அவர் இங்கே வரலாம், வேற எங்கே போய் உட்காந்துருவார். இதுதான் வேஸ்ட். நாம் அழைக்கப்பட்ட அழைப்பு அதுதான், மனதுருக்கம் அதுதான். காரணம், வென்று மறித்தால் நாம் தேவனிடத்தில் போக வேண்டும். ஒருவேளை கிறிஸ்து வருவார், ஆனால் கரம் பிடித்து போகணும். அதுக்கு இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணி தான் ஆகணும். அதை பாஸ் பண்ணுறதுக்கு தான் நமக்கு ஏற்கனவே அபிஷேகம் ஊற்றப்பட்டு இருக்கிறது. அவர் ஆண்டவர் அளந்து கொடுக்கிறவர் அல்ல, தாராளமை கொடுக்கிறவர். நம்ம அளந்துதான் கொடுக்க முடியும். அவர் கட்டளை அப்படிதான் இருக்கு. கர்த்தருக்கு கொடுக்கும்போது மாத்திரம் கையை திறந்துடணும். அல்லேலூயா. ஜனங்களுக்கு கொடுக்கும்போது திட்டமிட்டு கொடுக்கணும். ஆண்டவரை யார் யார் யார், இது யாருக்கு இது யாருக்கு இது யாருக்கு, அது தர்மம் பண்ணணும். கர்த்தர் கட்டுண்டவர்கள் விடுதலை கொடுக்கிறதற்கு அபிஷேகத்தை நம்ம வைத்திருக்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 16, 17, 18 வசனங்கள். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். ஒரு அல்லேலூயா. பிசாசுகளை கெஞ்சிக்கிட்டு இருக்க வேலையை இருக்கக்கூடாது. அல்லேலூயா. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். அல்லேலூயா சொல்லுமா. இதுக்கு தான் இந்த வருஷம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். யார் சிக்காச்சுன்னா என்ன ஆச்சுன்னு கேளுங்க. ஐயோ அப்படி இப்படின்னு வாங்க, அவங்களுக்கு ஒரு ப்ரேயர் பண்ணட்டுமா நீங்கள் கேளுங்க, அவங்கள்ட்ட பெர்மிஷனை கேளுங்க. அவங்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க, சொல்லுவாங்க. பரவாயில்ல, இப்படி போட்டுக்கிறேன் அப்படி போட்டுக்கிறேன், பரவாயில்லையா, எப்படி தான் பரவாயில்ல, அப்படி இருங்க. ஒரே ஒரு ஜெபம். வசனம் சொல்லுகிறது, நீதிமானுடைய ஊக்கமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். நம்முடைய ஜெபம், அவன் ஜெபம் நமக்கு ஒரு பழக்கமாய் மாறிவிட்டால் ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்கிறதே ஒரு வழக்கமாய் மாறிவிட்டோம். ஒரு ஆமை அதுதான் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னும் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். விசுவாசிப்போம், ஆண்டவர் விசுவாசிப்போம். இது என்னால் கூடும். நான் வேலை செய்கிற பொழுது ஒரு வெஸ்ட் பெங்காலிலிருந்து ஒரு பையன் வந்திருந்தான், பிரசாந்த். என்னை பார்த்தாலே அவனுக்கு பிடிக்காது. எங்கள் நேரம் 10 நாளில் பெங்களூர் இருக்கும் பொழுது 2 பேரும் ஒரே ரூம் சேர்ந்து 3 பேர் சேர்ந்து ஒரு ரூம் எடுத்துட்டோம். அவன் என்னை பார்க்கவே மாட்டான். நான் இப்படி படுத்திருப்பேன், அந்த இடத்துல அவன் வணங்குகிற தெய்வத்தின் படத்தை கொண்டு வைத்துவிட்டு போய்விடுவான். நான் எழுதுன்னு அந்த அதிகாலை ஜெபித்து கொண்டே இருப்பேன். என்ன அந்த வேணும் அங்கே நின்று நல்லா கவனிச்சு பாருங்கள். நான் இப்படி கீழே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவேன். இங்கே வைத்திருக்கிற அவனுடைய தெய்வத்துக்கு வந்து அவனுடைய காரியங்கள் எல்லாம் செய்வான். ரொம்ப வலிக்கும் மனசு. நான் பேசுகிறேன், நான் அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவேன். என் கூட சேர்ந்து சாப்பிட வர மாட்டான். ஒரு நாள் இன்னொரு நண்பன் ஊருக்கு போயிட்டான், ரூம்மேட். இவனும் நானும் வேறு வழியில் சேர்ந்தே இருந்தோம். காலையிலேயே ஃபோன் எடுக்கிறான், பேசுகிறான், அழுதுட்டு இருந்தான். நான் பட்டேன், கேன் ஐ ஸ்பீக் வித் யூ? யா கம். என்ன ஆச்சு? அவன் சில காரியங்களை சொன்னான். உன் தாய் உன் அம்மா எங்கேன்னு கேட்டேன். எங்கள் அம்மா இல்லை, உயிரோடு இருக்காங்க, ஆனால் எனக்கு அம்மா இல்லை. என்னன்னு கேட்டால் எங்கள் அம்மாவுக்கு பைத்தியம். என்னை பெற்றெடுத்தாங்க, நான் பிறந்த உடனே அவங்க பைத்தியம் ஆயிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அவன் இந்த பிரச்சனைகளாக ஒதுக்கி வைத்துக்கிட்டு உன் அம்மாட்ட ஒரு 5 நிமிஷம் அன்போடு பேசிப்பார், உனக்கு சமாதானம் வந்துடும். எப்படி சொல்கிறேன்? உனக்காக ப்ரேயர் பண்ணட்டுமா? கையை பிடித்தேன். 1 நிமிஷம் முழும்போது கண்ணீர் பிடித்தது. கர்த்தர் அவனுக்குரிய காரியங்கள் பேச ஆரம்பித்தார். நல்லா கவனிங்க, நான் வாஸ் நாட் அ ஃபுல் டைம் மேன் ஆஃப் காட். வேலை செய்கிறேன். கர்த்தர் பேசினார். கரம் பிடித்திருக்கார், கை மாத்திரம் அப்படி இப்படி ஆடிச்சு. கண்ணை திறந்து பார்த்து முழங்கால் போட்டிருக்கிறாங்க. நான் என் கரத்தை பிடித்து அவள் இடத்துல பேசினேன். அவ்வளவுதான். நான் இப்போ பேசட்டேன் எங்கள் அம்மாட்ட. என் மனசு சந்தோஷமாக இருக்குது. திருப்பியும் ஃபோன் எடுத்தான், எனக்கு திருப்பியும் ஜோம் பண்ணு. அவனுக்கு தெரியல, ஏதோ மாற்றம் உண்டாகி விட்டது. அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணான். அவங்க அம்மாவுக்கு உளர்றாங்க. நான் சொல்கிறேன், சே ஐ லவ் யூ மா, சொல்லு சொல்லு சொல்லு. பின்னாடி சொல்கிறேன், ஆண்டவரே கிரி செய்யும் கிரி செய்யும் கிரி செய்யும். 12, 13 நாட்கள் இருக்கும். அவர்கள் வந்தார்கள், இந்த ரூமில் தங்கினார்கள். எப்படின்னு தெரியல,
வைத்து தெரிஞ்சு போச்சு. கற்றுக்கிட்டாங்க. நல்லா சொன்னீங்க. நான் தனியாக ஜெபித்தது இன்னைக்கு வரைக்கும் அவனுக்கு தெரியாது. அவனுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை ஊட்டினேன், நீ ஆண்டவரிடத்தில் கேட்டால் உனக்கு நடக்கும், அவ்வளவுதான். அவனுடைய வாழ்க்கையெல்லாம் நான் சாபம், நான் பிறந்த உடனே ஒரு தாயை சாபத்துக்குள்ள நடத்தினேன் கதறி கொண்டிருந்தவனுக்கு சாபத்தில் மாற்றி இயேசுவை அறிமுகப்படுத்தினோம், அவ்வளவே தான். என் அன்பு குடும்பமே, God wants to use you in every way, in every direction, every town and every city and every street. சிறிய சிறிய இடமானாலும் சரி, கர்த்தர் அபிஷேகத்தை வைத்திருக்க காரணம் நாம் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நாம் அறிந்திருந்தால் மாத்திரம்தான். நாம் ஒரு கடவுளை ஆராதிக்கவில்லை, ஏதோ ஒரு தெய்வத்தை நாம் ஆராதிக்கவில்லை. நம்மை உண்டாக்கின நம்முடைய தகப்பன், நம்முடைய ஆசீர்வாதங்கள் அவருடைய கருத்தில் இருக்கிறது. எனவே இந்த வார்த்தை நல்ல ஒரு முடிவு எடுத்து செல்லுங்கள். சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு எதிரான யாதொன்றும் அவருடைய அணுகலாம். பிசாசு எந்த டைரக்ஷன்ல வேணா வரட்டும், என்ன வேணாலும் வரட்டும், பார்த்துடும். முக்கியமாக குழந்தைகிட்ட தான் முதல் கொண்டு வந்து வைப்பான். குழந்தைகள் மூலமாக துக்கத்தை கொண்டு வருவான், குழந்தைகள் மூலமாக சாபத்தை கொண்டு வர முயற்சிப்பான். ஆகினால் அனுதின பிள்ளைகளை கைகளை வைத்து இயேசு ரத்தத்தை ஊற்றி அனுப்புவோமானால் பிள்ளைகள் என்று தேவனுடைய கரம் அவர்களோடு கூட இருக்கும். சர்ப்பம் அது உள்ள வந்துச்சுன்னா போய் சமாதானமே இருக்காது. நல்ல டியூட்டிக்கு போவோம், வேலை செய்வோம், வந்து வருவோம், சாப்பிடுவோம், ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வருவோம். வீட்டுக்குள்ளே வந்தோடனே ஏன்டா வீட்டுக்கு வந்தோன்னு இருக்கும், படுத்தா ஏன் படுக்கிறோன்னு இருக்கும். இந்த நாட்கள்லாம் மாறி போச்சுங்க. புட்டிக்க சர்ப்பத்தை கர்த்தர் பேசினாரெல்லாம் 30ஆம் தேதி கர்த்தர் பேசியிருக்க அவரோட புட்டரையில் உங்கள் கை இருக்கணும். அல்லேலூயா. சாத்தானை கீழே புட்டிச்சு கீழே தான் இருக்கணும். உதவி சமூகத்தின் முடிவதாய் உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எழுப்புவோம் இந்த வருடத்தை. 2023ஆம் ஆண்டுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நம்மளுக்கு நடைபெற போகிறது. மார்க் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இந்த வார்த்தைகள் அவர் பேசின பின்பு அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்தார். அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே அல்லேலூயா அவர் வசனத்தை உறுதிப்படுத்தினார். அல்லேலூயா. அந்த வேத வசனம் அதிகம் வாசிங்க. வாசிக்காத இருந்தீங்கன்னா உங்க ஷெட்யூல் எடுத்து வாசிங்க. எப்படியாவது வாசித்து பாரு. இது நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும். சும்மா வாசி அது ஹிஸ்டரி புக்கு ஒன்றுமே இருக்காது. ஆதியிலே தேவன் வானத்தை சிருஷ்டித்தார். ஆமாம், வானம் இருக்குது, பூமி இருக்குது. அதுக்காக நீங்கள் நான் அழைக்கப்படவில்லை, இதற்காக தான் அழைக்கப்பட்டோம். தேவனை பற்றி பேசுகிற பொழுது கர்த்தர் அவர்களுடனே கூட இருந்து கிரிகளை நடப்பித்தார். இந்த பிசாசு பிடிச்ச வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. தேவனுடைய ஆவியான சிங்காசனம் வச்சிருக்க சிங்காசனத்தில் இறங்கி பிசாசு துரத்தின பார்த்துருப்பீங்க. நம்மளே அவர் கூட இருப்பார், அற்புதம் நடப்பிப்பார். நம்ம சும்மா சைடில் அப்படி சைடில் அடிக்க நம்மளதான். அவருக்கு வழி ஆயத்தம் பண்ணுகிற யோவான் வேற யாரும் இல்லை, இப்போதைக்கு நீங்களும் நானும் தான். கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். அவர்கள் மூலமாய் நடந்த அடையாளங்களில் வார்த்தையை உறுதிப்படுத்தினார். உங்கள் மூலமாய் நடக்கும் அடையாளம் கர்த்தர் சித்தமெல்லாம் வருகிற 8ஆம் தேதி ஒரிசா போக போகிறேன். கர்த்தர் அழகான ஒரு திட்டம் கொடுத்தார். 6, 7, 8 சென்னை, 9, 10, 11, 12, 15, 16ஆம் தேதி மதியானம் வரைக்கும் ஒரிசா, 16ஆம் தேதி மதியானம் பார்லிமெண்ட் டெல்லி போகிற. கர்த்தர் மேல் உண்டாகட்டும். எங்கள் ஜீசஸ் கால்ஸ் டைம் ஒரு 5th நம்ம சிஎஸ்ஐ போல அங்கே சிஎன்ஐ அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ். அதில் பார்த்தா பார்லிமெண்ட் தெரியும். அங்கே இருந்து ஒரு நாள் ஃபுல்லாக நானும் பாஸ்டர் பல பேர் இருந்து ஜெபம் பண்ண போகிறோம். வேறு ஊருக்கு நாங்கள் யாரும் டெல்லிக்கு போனதில்லை. நான் ஜெபம் மட்டும் செய்வோம். பார்லிமெண்ட்டுக்கு சுற்றி நடந்து ஜெபம் பண்ணிவிட்டு 3 நாள் அது பண்ணிவிட்டு 20 திருப்பி ஓடி வர போகிறோம். போங்க, இங்கே தெருவுக்கு போங்க, விடாதீங்க, ஜஸ்ட் கீப் ப்ரேயிங். தெருவை சுற்றி சுற்றி ஜெபம் பண்ணுவோம். அதெல்லாம் சுற்றி இருக்கிறதெல்லாம் தேடி வருது. நான் ஒரு நாள் அவங்க மனம் திரும்புங்கன்னு சொன்னதே இல்லை. நாங்கள் ஆண்டவரை பற்றி மட்டும்தான் பேசிட்டு இருக்கிறோம். கர்த்தர் பேசுங்க. உங்கள் நாட்களை கர்த்தருக்கு ஒப்புக்கொள்ளுங்கள். வேலைக்கு போகும்பொழுது வரும்பொழுது கை காண்பித்து ஜெபியுங்கள். பிசாசன் கீழே கட்டி உடைச்சு போடுவார் கர்த்தர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் தம்முடைய வசனத்தை உறுதிப்படுத்த போறார். மார்க் 19ஆவது வசனத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது. கர்த்தர் பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். என்ன பேசினார்? நீ விசுவாசிக்கிற, நீ கிரிகளை நடப்பி தருவாய், நான் உங்களோட இருப்பேன். இப்போ நான் போயிட்டு வரேன். எதுக்கு தெரியுமா? இனி நீ வேலையை பார்க்கணும், நான் மேலே இருப்பேன். நான் ஒரே ஒரு சரீரத்தை வைத்து விட்டால் உலகத்தில் விக்கிரகமாய் மாற்றி விடுவார்கள். நம்ம ஊரில் எல்லாம் பயங்கரமான சாமியெல்லாம் இருக்குது. ஐயோ கத்தா, எல்லாத்தையும் அவுத்து போட்டு உட்காந்துருக்கிறான். அவனை போய் விடுகிறான். நாங்கள் பார்த்தோம். அவன் தலையில் அவன் குளிக்கிறது இல்லை எப்போவுமே. அவன் எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 வருஷம் குடிக்காமல் இருந்திருப்பான். கிழமை மேலே தண்ணி ஊற்றி அவன் அது வர தண்ணி எடுத்து குடிக்கிறான். ஏசு ரத்தம் 6 இருக்கு. இங்கே ஒரு ஆள் இருந்துச்சு. வாட்ஸ் தட் ஏரியா? எலிஸ் நகரில் 6 அந்த ட்ரெஸ் போட்டிருப்பான். பார்க்க முடியாது. அப்படி தண்ணி ஊற்றுவாங்க. ஊற்றிருந்த இந்த இடத்துல வழியில் தண்ணி குடிக்கிறாங்க. 6 போகும்போது வரும்போது நான் கையை காட்டிச்சோம். ஆண்டவரே பிசாசு அழிக்கப்பட்டு
சில நாட்கள் அந்த பல மணி நேரம் தூங்குவோம். பார்த்தீங்கன்னா நிற்கிற காரை ஒரு நாள் நான் அமேசியாக பாப்பா வந்து நான் காட்டுறேன். ஆடின்னு நினைக்கிறேன், ஆடி கார், BMW X6 நினைக்கிறேன். அந்த கார் வாசலில் நிற்கிது. இந்த ஆள் படுத்து கிடக்குறான். 3 நாளாக கார் நிற்கிது, இந்த ஆள் தூங்கிட்டு இருக்கான். அதில் எழும்புற வரைக்கும் உட்காந்துருக்கான். அவனுக்கு பார்த்தா என்ன அப்படி வெளில வேஸ்ட் பண்ணுறான், பெரிய அரசியல்வாதி மாதிரி கணிக்கிறான். அந்த ஆள் எதிர்ப்பா ஏதாவது சொல்லுவான். சில மாதங்களுக்கு முன்பு அந்த பக்கம் போகும்பொழுது திருப்பி கைவிட்டி இயேசுன்றத கையை ஒட்டி பார்க்குற ஆளை காணும். அல்லேலூயா பார்க்கும்போது பெரிய போர்டு இருந்தது. அது இன்னும் மனசு வருத்தம் ஆயிடுச்சு. என்ன வசனம் தெரியுமா? கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தாரு ஃப்ளெக்ஸ் ஒட்டியிருக்கான். கீழே பார்த்தா அந்த ஆள் பேர் கிறிஸ்டின் பேர், கேத்தலிக் பேர் போட்டிருக்கான். இல்லை வேற பேர் சொல்ல வேண்டாம், இதுக்கு கிறிஸ்தவ பேர் படமெல்லாம் போட்டிருக்கான். கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைஞ்சா அவனை அப்படியே நரகத்திலிருந்து ஸ்பேடு வச்சு அக்கினியாடி அவன் தலையில் கொட்டணும். வேதனையார் இன்னும் வேதனையாயிடுச்சு. நம்ம நடந்தா உன்னோடு கூட வருகிறேன். நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது உன்னோடு கூட வருகிறேன். அக்கினி நடக்கும் பொழுது வேகாது இருப்பாய். அக்கினி ஜுவாலை கூட உன் பெயரை பற்றாது. அல்லேலூயா. தேவனாகி கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் நம்மை தான் வைத்து போயிருக்கிறார். நாங்கள் பாஸ்டர் தான், ஊழியக்காரர் தான் இல்லை. நம்ம எல்லாருக்கும் வச்சுருக்க அபிஷேகம் அதுதான். ஊழியம் தான் வேறு. நாங்கள் உள்ள வேலையை விட்டுட்டு வந்து நான் நிற்கணுங்கிறது என் கட்டளை. நீங்கள் ஊழியம் செஞ்சுக்கிட்டே வேலை செய்யணும், வேலை செஞ்சுக்கிட்டே ஊழியம் செய்யணுங்கிறது உங்கள் மேல் உள்ள கடமை, கட்டளை. ஊழியம் எப்படி செய்யலாம்? பல வழியில் உண்டு. நீங்கள் ஜெர்மனி கத்தரை பற்றி கொண்டு செபித்து கொண்டே இருங்கள். போய் உங்கள் டெஸ்க்கு, வேலைக்கு போகிற டெஸ்கில் கை வைங்க. உங்கள் கையில் பைபிள் இருக்கட்டும். நான் பல முறை சொல்லியிருக்கேன், வேலைக்கு போகும்போது பைபிளெல்லாம் ஒரு நாள் வேலைக்கு போனது கையில் பைபிள் இருக்கும். இந்த கையில் குடம் வச்சுருப்பேன், இந்த கையில் முதுகு போட்டு தான் போவேன். ஆஃபீஸ் போன மடியில் வச்சுட்டு உட்காந்து ஜெபம் பண்ணிவிட்டு அழகாக தொடச்சிட்டு பைபிளத்துக்கு முன்னாடி வச்சுட்டு என்னது பைபிள் என்னை காட்டுச்சு. அது என்னுடைய சாட்சியை மாற்றுச்சு. துணிகரமான பாவங்களுக்கு விலகி காத்துது. நம்முடைய சிந்தை வந்தாலும் அந்த பைபிள் பக்கத்தில் இருக்கும்போது கத்தாவே நீர் என்னோட இருக்கிறேன்னு உணர ஆரம்பிச்சு. ஆரம்ப நாட்கள் இன்னைக்கு வரைக்கும் கடைக்கு போனால் பைபிளாக போக மாட்டோம். பைபிள் மேலே நம்பிக்கை வச்சிடக்கூடாது. அது உள்ளே இருக்க ஜீவனுள்ள வார்த்தைகளை உட்கொண்டு புசித்து வாழ வேண்டும். அற்புதம் நடக்கும். அதே ஆஃபீஸ் பெரிய ஆஃபீஸ். ராத்திரி நைட் ஷிஃப்ட் போகும்பொழுது எல்லாம் பாடுவாங்க, எல்லாம் பாடுவோம். நான் பாட்டு பாடிக்கிட்டே வேலை செய்வேன் நைட் ஷிஃப்ட்டில். அந்த ஹிண்டர்ஸ் கேட்பாங்க, பிரதர் அந்த பாட்டு என்ன, இயேசு ராஜன் மேகம் வருன்ற பாட்டு பாடுங்க. நான் அதை பாடிக்கிட்டே ஒர்க் பண்ணுவேன். இன்னொன்று இந்த பக்கம் சொல்லுவாங்க, அந்த அருள்நாதர் பாட்டு பாடுங்க அப்படின்வாங்க. அருள் ஏராளமாய் பெய்யும் பாடு. ஹிந்துஸ், ஃப்ரெண்ட்ஸ், முஸ்லிம்ஸ் சவுண்டாக தான் பாடிட்டு இருப்பேன். பாடிக்கிட்டே வேலை முடிஞ்சு ராத்திரி 3 மணிக்கு வேலையை முடிப்போம். முடித்தோடனே அங்கேயே முழங்கால் போடுவேன். இதெல்லாம் படுத்திருக்கும். சில நாள் ஓட ஆரம்பிக்குது. ஒரு நாள் ஒருத்தர் பிரதர் நானும் ஜோம் பண்ணலாமா? ஷியோர். அப்புறம் ஒரு கூட்டம் வந்து விட்டது. நாங்கள் போய் நைட்டு தானே ஒரு இடத்த திறந்து ஜோம் பண்ணுவோம். ராத்திரி 2 மணிக்கு. எந்த இடம் தெரியுமா? பார். அந்த கம்பெனியில் உள்ள பாரில் தான் ஸ்பேஸ் நிறையா இருக்கும். அந்த பாரில் அங்கே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணும். அப்புறம் 8 பேர் அதில் உட்காந்து ஜெபம் பண்ணியிருக்கிறோம். இந்த ஜெபம் பண்ண இன்றைக்கி என் கூட முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண ஒருத்தர் தான் ஃபஸ்ட்டு செல்ல வந்து கொடைக்கானல் சர்ச்சை பண்ணி வச்சுருக்காரு. God has sent you for a purpose. கர்த்தர் உங்களை குறிப்பிட்ட காரியத்திற்காக தான் வேலை கொடுக்கிறார். குறிப்பிட்ட காரியத்திற்கு தான் குடும்பத்தை கொடுக்கிறார். நீங்கள் இதையெல்லாம் செய்யும்படி ஆண்டவர்கள் உழைக்கும்படி இந்த வருஷத்தில் எழுப்பி பிரகாசிக்க வேண்டும். கர்த்தர் இந்த வருடனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரே. என்ன வாக்குத்தத்தம் அது? ஓசியா 2ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். The book of Hosea 2 verse 19 and 20. நித்திய விவாகத்துக்கென்று உன்னை நியமித்துக் கொள்வேன். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். கையில் அசத்து கர்த்தர் சொத்து சொல்லுமா? ஆங்கில வார்த்தை பெட்ராத் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மேரேஜுக்கு முன்னாடி நிச்சயம் நடக்கும். கர்த்தர் முன்னவே நமக்கு நிச்சயம் பண்ணிட்டார். அல்லேலூயா. இதுதான் என்னுடைய மனவாட்டி. இது இட்டர்னல், நித்தியமான விவாகம். மணவாளர் மணவாட்டி இணைந்து இருக்கிற ஒரு விவாகம். பிரைஸ் பீ டு காட். நித்திய விவாகம். கர்த்தர் எவ்வளவு நேசிச்சிருக்காரு பாருங்களேன். இந்த மணவாட்டியை கர்த்தர் நேசிக்கிறார். சபையை கர்த்தர் நேசிக்கிறார். எனக்கு ஆண்டவர் சொன்னார், நித்திய விவாகத்தை கொண்டு தெரிந்து கொள்ளுவேன். நீதி இருக்கும், நியாயம் இருக்கும், கிருபை இருக்கும், ஒழுக்கம் இருக்கும், இறக்கம் இருக்கும். இது எல்லாத்தையும் வைத்து நினைவித்துக் கொள்வேன். ஏன் ஆண்டவர்களை மணவாட்டியை மாற்றினேன்? மணவாட்டி நினச்சிருக்கிறது கஷ்டம். மணவாட்டி நினச்சிருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால்
இங்கே யார் பரிசுத்தமாக இருக்காங்களோ அவங்க தான் மனவாட்டி. ஒரு அல்லேலூயா. உலகத்தின் மனவாட்டியை நம்ம கம்பேர் பண்ணிடவே முடியாது, நினைக்க முடியாது. கர்த்தர் நம்மை விரும்புகிறார். காரணம் பரலோக ராஜ்யம் மிக பெரிதாக இருக்கிறது. நித்திய விவாகம். இந்த உலகத்தில் ஏன் நிச்சயம் பண்ணுறான்? நாளைக்கு இந்த நிச்சயம் பண்ணிட்டால் பிரச்சனை இல்லைங்க. ஒருத்தர் இங்கே எனக்கு தெரிஞ்ச ஒரு மருத்துவர் இருந்தார். அவர் பொண்ணை அக்கா மகளுக்கு நிச்சயம் பண்ணி வச்சுட்டார். எப்போ தெரியுமா? +1 படிக்கும்போது. அந்த பிள்ளை +1 படிக்குது, இவரே டாக்டர். +1 படிக்கும்போது அக்காவுக்கு என்கேஜ் பண்ணி வச்சுட்டார். ஆனால் அந்த பிள்ளை +2 வரும்போது ரட்சிக்கப்பட்டுட்டாங்க முழு குடும்பம். என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த பிள்ளை காலேஜில் முடிச்சதுக்கு பிறகு தான் கல்யாணம் சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதோட கொடுமை, அவன் வாசல் வந்து ஹாரன் அடிப்பான், இந்த பிள்ளை புறப்பட்டு போயிடுவான். ஒரே வார்த்தை, ஏய் இன்னைக்கு கேட்டு போகிறேன் எல்லாம் ஒரு மாதிரி நினைப்பாங்க அப்படின்னா உடனே சொல்லுவான், நானாக கேட்டேன் நீங்கள் தானே செஞ்சீங்கன்றான். பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை. ஒரு நாள் போகும்பொழுது கர்த்தர் சில அடையாளங்களை காண்பித்தார். அங்கே உள்ள அந்த பிள்ளைகளை வெளியூருக்கு அனுப்பி அவங்க இனிஷியெல்லாம் போட்டு சில காரியங்கள் செஞ்சு கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. அப்போ நான் போய் அங்கே ஜெபிக்கும்போது இது என்ன செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியாது. ஜெபிக்கும்போது ஆண்டவர் கேட்ட பேசினார், இங்கே ஒரு சங்கு இருக்கே எங்கன்னு கேட்டேன். வீட்டில் நிறைய திரும்பி பார்த்தேன். நான் சொன்னடி அப்படின்னாரு. சங்கத்தில் முதல்ல எனக்கு சொன்னதெல்லாம் இருக்கட்டும். வந்து அது 2 பேர் இனிஷியல் இருந்துச்சு. ஏற்கனவே 5 வருஷம் 6 வருஷம் பைக்கில் சுற்றி காரில் சுற்றி 2 பேர் மனசெல்லாம் ஒன்றா வந்து சண்டை போட்டு எல்லாம் ஒன்றாயிடுச்சு. நான் எடுத்து பார்த்துன்னு சொன்னேன், இது கர்த்தருக்கு பிரியமில்லாத திருமணம், இது நடக்காது. இல்லை பிரதர், எல்லாம் முடிச்சு என்கேஜ்மெண்ட் இல்லை, இது பாருங்க ஃபோட்டோ, பெரிய ஆல்பம் என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோ. ஐ செட் நோ, இட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். பல வருடமானது. ஒரு ஹோட்டலில் சாப்பிட போகும்பொழுது அவங்க வெளியே வராங்க, நம்ம உள்ளே போகிறோம். ஃபாஸ்டர் ஏன்னா எல்லாம் ஜோசியை பார்த்து செஞ்சது. ரட்சிக்கப்பட்டுட்டா எல்லாத்தையும் விட்டுறணும், நித்திய விவாகத்துக்குள்ளே வந்துடணும். இன்னும் பழையாலே நினச்சிக்கிட்டு இருந்தா கேட்டால், பிரதர் அது எங்கேஜ்மெண்ட் முடிஞ்சு போச்சு, இப்போ வேறு வாய்ப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கணும், 6-7 வருஷம் கழிச்சு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே அவர்கள் ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டு வாங்கின அன்றைக்கு 40 லட்சம் ரூபாய், 10 வருஷத்துக்கு முன்னாடி 40 லட்சம் ரூபாய்க்கு வாங்கின வீடு அவுட், 2 கார் அவுட், ஃபேமிலி சந்தோஷம் அவுட், பிள்ளைகளுடைய வாழ்க்கை அவுட். அதோட கொடுமை, இந்த பிள்ளைக்கு இப்படி உறவில் இருந்ததுனால ஏதாவது ஒரு ஆள் உள்ளே வேணும்னே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்மகிட்ட இருந்தால் சத்தியம் மட்டும் தானே, அவளால் தாக்கு பிடிக்க முடியல. அவளுக்கு 2 பிசாசை வரட்டினேன். 2 பிசாசை வரட்டினோடனே இங்கே வேண்டாம், வேற ஊரில் போய் காலேஜ் சேர்த்துடலாம்னு சொல்லி இன்னொரு வீட்டில் போய் காலேஜ் சேர்த்து விட்டுட்டாங்க. பேர்த்துக்காக ஓரிது இல்லாத அமைதியாக இருக்கு, கேமரா இருக்கு, கேர்ஃபுல். இன்னொரு ஊரில் கொண்டு போய் விட்டாங்க. அங்கே பக்கத்தில் சர்ச்சு பாட்டு சத்தம் கேட்டுச்சு. அவனை போய் சர்ச்சில் உட்காந்துட்டான். பாஸ்டர்கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிட்டான். பாஸ்டருக்கு கல்யாணம் ஆகலை. பாஸ்டர் கை வச்சு சொன்னார், கர்த்தர் உன்னை நியமித்து இருக்கிறார் எனக்காக, இயேசு நாமத்தில் ஆமென்ட்டார். ஓட்டிக்கிட்டாங்க. இது வரைக்கும் இங்கே பைக்கில் சொன்னது இப்போ வேற உள்ள பைக்கில் சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. அடித்து ஓடி வரா ஒரு நாள், அங்கிள் அங்கிள் அங்கிள். என்ன அங்கிளுக்கு என்ன வச்சுருக்கேன் அங்கிள், இப்படி கொஞ்சம் கனெக்ஷன் ஆயிடுச்சு. கர்த்தருக்கு இடம் கொடுத்தா மட்டும்தான் உன் வாழ்க்கை ஆசீர்வாத மாதிரி. இப்போ பெண்ணுக்கு டாக்டர் ஆகிட்டா, டோட்டல் அவுட். அழகான பிள்ளை, நினச்சாலே வலிக்குது மனசு. அழகான பிள்ளை, அழகான குடும்பம், அம்மா ஜெபிக்கிற அம்மா, அதனால எது கிருப ஓடும். நித்திய விவாகம், இது நித்திய விவாகம் இல்லை, இது உலகத்தின் ஆசை இச்சைகள். நீங்களும் நானும் நம்முடைய ராஜாதிராஜா முடிசூட்டுகிற வேலை, அவர் இறங்கி வந்து உங்களுக்கும் எனக்கு முடிசூட்டுகிறதற்காக நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இந்த வருஷம் முடிசூட்டுவார். 20வது வசனம், உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். உண்மையாய், அது எந்த மாற்றமும் இல்லை. நீ கர்த்தரை அறிந்து கொள்ளும்படி நான் உன்னை நியமித்துக் கொள்ளுவேன். ஆண்டவருக்காக ஓடலாமா? எல்லாம் அப்படி எழுந்து நின்று இந்த வருஷத்தில் கர்த்தர் நன்மைகளை முடிசூட்டுகிற கர்த்தர் நம்மை அவருக்கிட்டு பயன்படுத்தும்படிக்கு, நித்திய விவாகத்தில் எடுத்துக் கொள்ளும்படிக்கு கண்களை மூடி ஆண்டவரத்தில் கேட்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இறைக்காலம் ஒரு தரம் ரேபலாம் சேகரம். எல்லாரும் கண்களை மூடி தேவரீர் இறக்கி என்ன வைத்திருக்கிறீர். நான் உமக்காய் ஓடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். உடைய கிருபைகளில் நான் வாழ்வதற்கு எனக்கு கிருபைத்தார். தேங்க்யூ லார்ட். ஒப்புக் கொடுப்போம். அடிகளும் என்னையும் என் மனைவி பிள்ளைகளை குடும்பத்தை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். நன்றி இயேசுராஜனே, நன்றி இயேசுராஜனே. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென்.